سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. ரப்பே என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு. ரப்பே என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு. பாவத்தை மன்னிப்பதை நேசிப்பவனாக நீ இருக்கிறாய். மன்னிப்பதை நேசிப்பவனாக நீ இருக்கிறாய். அந்த அப்படிப்பட்ட ரப்பே என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று சொல்லி நாம் கேட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிற ஒரு செய்தியாக பார்த்தோம். இந்த செய்தியை இப்ப இங்க ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, நம்ம ரமலானை 3 பத்துகளாக நாம் பார்த்தோம். ஹதீஸினுடைய அடிப்படையில் தான் பைஹக்கில பதிவாகி இருக்கிற ஒரு ஹதீஸினுடைய அடிப்படையில் தான் அந்த 3 பத்துகள் என்று நாம் பிரித்து வைத்திருக்கிறோம், பார்த்தோம். முதல் 10 ரஹமத்து, இரண்டாவது 10 மஃபிரத்து, மூன்றாவது 10 ஐதுக்கும் மினன்னார். முதல் 10 அருள் நிறைந்த 10, இரண்டாவது மன்னிப்பை வழங்குகிற 10, மூன்றாவது 10 நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற 10 என்று நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். இப்ப அதுல அந்த இரண்டாவது 10 மஃபிரத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த துஆவுல அஃபு அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இது மன்னிக்கிறத நம்ம சொல்றோம். மஃபிரத்துன்னு சொன்னாலும் மன்னிக்கப்படுவதுன்னு சொல்றோம். ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, மஃபிரத்து அப்படின்னு சொன்னா, உதாரணமா ஒரு குற்றவாளின்னு சொல்லி ஒருத்தர் காவல் நிலையத்துக்கு கொண்டு போறாங்க. குற்றவாளின்னு சொல்லி காவல் நிலையத்துக்கு கொண்டு போனாங்க. இப்ப அவர் மீது ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துவிட்டு அதற்கு பிறகு அவருக்கு விடுதலை கொடுக்கப்படுகிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுட்டு அவருக்கு என்ன கொடுக்கப்படுதுங்க? மன்னிப்பு வழங்கி அவருக்கு விடுதலை கொடுக்கப்பட்டு விட்டது. இது மஃபிரத்தாக இருக்கிறது. நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, இவர் செய்த அந்த மஃபிரத், அல்லாஹ் செய்த அந்த இஸ்திக்ஃபார், அந்த பாவ மன்னிப்பு, அதை செய்தார் அல்லவா, தான் செய்த குற்றங்களுக்காக வேண்டி நாளை மஹ்ஷரிலே வந்து கேள்வி கணக்கை வைத்து, கேள்வி கணக்கெல்லாம் கேட்டுட்டு நீ இன்னென்ன பாவங்களை எல்லாம் செய்திருக்கிறாய் என்று குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துவிட்டு அதற்கு பிறகு நான் உன்னை மன்னிச்சிட்டேன் போ, நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லி ரப்பு நரகத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறான் பாருங்க. அது மஃபிரத்தாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்திலே அஃபு என்கிற அந்த வார்த்தை இருக்கிறதே, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமலேயே விடுதலை. குற்றவாளி காவல் நிலையத்துக்கு கொண்டு போயாச்சு, காவல் நிலையத்துக்கு வந்தாச்சு. இப்போ காவல்துறை என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அவரை மன்னித்து விட்டு விடலாம் என்று சொல்லி மன்னித்து விடுகிறார்கள். எந்த முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்யவில்லை, அதே போல குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யவில்லை. தாக்கல் செய்யாமலே உனக்கு விடுதலைப்பா, நீ போய் திரும்பி வாழ்ந்துக்க போ அப்படின்னு விட்டுறாங்க பாருங்க. கேள்வி கணக்கே இல்லாம விட்டுறாங்க பாருங்க. அதுதான் அஃபுவாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். அதனால்தான் ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நாளை மஹ்ஷரிலே நிறுத்தி வைக்கப்பட்டு கேள்வி கேட்கப்பட்டு கணக்கெல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு மன்னிக்கப்படுவதை விட, ரப்பே என்னை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமலேயே, என்னுடைய உம்மத்திலே இருப்பவர்களுக்கு மீது நீ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமலேயே அவர்களை மன்னித்து விடு என்று ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்று அந்த துஆவை நமக்கு கற்றுத் தந்தார்கள். அததான் இந்த பிந்திய பத்தில நீங்கள் அதிகமாக ஓதுங்கள்னு சொன்னாங்க. இந்த பிந்திய பத்துல, முந்திய பத்துல மஃபிரத்தை தேடுங்கன்னு சொல்லிட்டு, பிந்திய பத்துல குற்றப்பத்திரிகையே இல்லாமல் நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும், அதை நீங்க நிறைய கேளுங்க சொல்லி கொடுத்திருந்த செய்திகளை நாம் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். அன்பிற்கினிய